காஷ்மீர் பெஹல்காம் டெரர் அட்டாக் போய் இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்றாங்க. அதை ரிட்டாலியேட் பண்றதுக்கு ஷிம்லா அக்ரிமெண்ட் மீறப்போதான் பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஷிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிற கேள்வி வரலாம். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வருது. இந்த வாரோட முடிவுல பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவாகுது. அந்த வார்ல நம்ம 90,000 பாகிஸ்தானி மிலிட்டன்ஸை பிடிச்சி வைக்கிறோம். இதை ரிட்டர்ன் பண்ண சொல்லி ஷிம்லால வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போடப்படுது. 1972 ஜூலை 2 இந்திரா காந்திக்கும் சுல்ஃபிகர் அலி பூட்டோக்கும் இடையில போடப்பட்ட அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்டோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல 90,000 பிரிசனர்ஸ் நம்ம பிடிச்சி வச்சோம்ல, அதை பாகிஸ்தானுக்கு ரிட்டர்ன் பண்றதா நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற பிரச்சனையில 3வது நாடு தலையிடக்கூடாது. அதே மாதிரி இப்ப நம்ம காஷ்மீர் அப்படிங்கிற மேப் பாக்குறோம்ல, அது ஒரிஜினல் காஷ்மீர் கிடையாது. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கும், இந்தியாவோட காஷ்மீர் இருக்கும். இந்த காஷ்மீர்ல நம்ம அந்த வாரப்போ நிறைய எல்லைகளை மீறி இருக்கும். அந்த எல்லைகளை மீறின லைனை 1971 முன்னாடி என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சோ அந்த சிச்சுவேஷன்ல போய் நின்றுக்கணும். 2 பேரும் அவங்கவுங்க இடத்துல போய் நின்று லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC அப்படிங்கிறது போடப்பட்டது. இந்த LOC மாற்றி அமைக்கணும் அப்படின்னா 2 நாடோட உடன்படிக்கை இருந்தா மட்டும்தான் மாற்ற முடியும். தனியா மாத்துறதுக்கு எந்த நாட்டுக்கும் அதிகாரம் கிடையாது. அதுதான் இந்த அக்ரிமெண்டோட ஹைலைட். இதை இப்போ பாகிஸ்தான் மீறப்போதா சொல்லியிருக்காங்க. இதனால 2 நாட்டு எல்லைகளையும் போர் சூழல் உருவாகிறதுக்கான சூழல் கிரியேட் ஆயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.